அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே, அன்னை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் காவேரி கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அவள் இவள் நல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனானவர் தன்னை காலங்காலமாக பூஜிச்சுன்னு வந்த அர்ச்சகருடைய குமாரத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய துன்பம், துயரம். அப்படிப்பட்ட துன்பத்திலேருந்து ஈஸ்வரன் காப்பாற்றினார். இப்போ இந்த எபிசோடில் இந்த காலம் இது விஞ்ஞான யுகம், எலக்ட்ரானிக் யுகம், நவீன காலம்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு வருத்தம் உண்டு. என்னென்னா, எங்களுடைய முன்னோரெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தா, என்னுடைய தகப்பனார் பண்ணார், என் பாட்டனார் பண்ணார். ஆனால் எங்களால் பண்ண முடியல. காத்தால் எழுந்து அவசர அவசரமாக ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏதோ வாயில் ஒன்று அள்ளி போட்டுண்டு அவசர அவசரமாக உத்தியோகம்னு ஓடுறோம். காத்தால் 8 மணிக்கு போனால் ராத்திரி 8 மணிக்கு தான் திரும்பி வரோம். அதனால் இந்த பூஜைங்கிறதே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படுறவா நிறையா பேர் உண்டு. அப்படி வருத்தப்படுறவாளுடைய வருத்தத்தெல்லாம் நீங்கி அவெல்லாம் சந்தோஷமாக பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முறையை மகாபெரிவா சொல்லிருக்கா. 8 ஸ்லோகம் 8 தெய்வத்தை பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை மகாபெரிவா சொல்லிருக்கா. அதுவும் 5 நிமிஷத்தில் 8 தெய்வத்துக்கான 8 ஸ்லோகத்தை சொல்ல முடியும், பூஜையை பண்ண முடியும் அப்படின்னு மகாபெரிவா சொல்லிருக்கா. அதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாக்கமாக கேட்கக்கூடிய கேள்வியை கேட்குறேன். அட்சய திருதி அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்துவாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு பழமொழி உண்டு, நீரில்லா நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பூஜை இல்லாத வீடும் வீடுன்னு சொல்லலாம். பூஜை இல்லாத வீடே கிடையாது. அந்த காலத்தில் பூஜை உள்ளு, பூஜை அறைன்னுலாம் சொல்லுவாள். அப்படிலாம் பூஜைக்குன்னு தனியாக ஒரு ரூமே இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாட் சிஸ்டம் வந்த பிறகு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, அதெல்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு அலமாரி மாதிரி பண்ணி அங்கே ஒரு விமானம் மாதிரி வச்சு அங்கே பீடம் வச்சு அந்த பீடத்தில் ஈஸ்வரனுடைய விக்கிரகம், விக்னேஸ்வர விக்கிரகம், அம்பாள் விக்கிரகம் இதெல்லாம் வச்சு விக்கிர ரூபமாக பூஜை பண்ணுறவா சில பேர் உண்டு. இப்போ இருக்கிறவாளை பண்ண முடியலைங்கிறா. இவள் தகப்பனார், இவள் பாட்டனார்லாம் பண்ணிருக்கா. சில பேர் பழங்களை வச்சே பூஜை பண்ணுறவா உண்டு. அப்படியும் பண்ணலாம், தப்பில்லை. பூஜையை பொறுத்தவரை எப்போவுமே கிழக்கு முகத்தை பார்த்து தான் இருக்கணும். பூஜையெல்லாம் கிழக்க பார்த்து தான் இருக்கிறது விசேஷம். இப்போ இந்த காலத்தில் நாம் அநேகமாக சமையல் உள்ளே பூஜையை வச்சுடுறோம். ஏன்னு கேட்டால் சமையல் உள்ளே தான் சுத்தமானது. காத்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு போய் தான் சமையலை பண்ணுவாள் எல்லோரும். அதனால் சமையல் உள்ள பூஜை வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் விசேஷமானது. பூஜை இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். கார்த்தால் விளக்கு ஏற்றி வச்சு ஒரு பூஜையை பண்ணணும். சாயந்தரம் விளக்கேற்றி வச்சு சாம்பிராணி போடணும். சாம்பிராணி போட்டால் துர்தேவதைகள்லாம் அந்த வீட்டில் இருக்காது, கிளம்பி வெளியில் போயிடும். அதே நேரத்தில் புழக்கடை கதவை சாத்தி வாசக்கதவை திறந்து வைக்கணும். புழக்கடைன்னா என்னான்னு கேட்குற காலம் இது. ஏன்னா வாசலில் ஒரு கதவு இருக்கும், பின்பக்கம் ஒரு கதவு இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாட் சிஸ்டம்லாம் கிடையாது. ஆனால் வாசக்கதவை திறந்து வைக்கணும். ஏன்னா அப்போ தான் லட்சுமி வருவாள். ஒவ்வொரு வீடாக லட்சுமி சாயந்தரத்தில் வந்துட்டுருப்பாள். அந்த நேரத்தில் அந்த சாம்பிராணி புகை இருக்கணும், விளக்கு எரியணும். அப்போ லட்சுமி வருவா உள்ள. அந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். ஃப்ளாட் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறா, வாசக்கதவை சாத்தி வச்சுடுறா. அது தப்பு. அந்த மாதிரி சாத்தி வைக்கக்கூடாது. வாசக்கதவை திறந்து வைக்கணும். பூஜை பண்ணவா இப்போ வசதி இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டாலும் நம்முடைய தகப்பனார், பாட்டனார்லாம் பூஜை பண்ணுறக்கா. அந்த பூஜையில் விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறதுல ஒரு சக்தி உண்டு, விசேஷம் உண்டு. ஏன்னு கேட்டால் பூஜை அப்படி பண்ணுறது மூலியமாக தெய்வம் சாநித்தியம் கொள்ளும். அந்த தெய்வத்தினுடைய பவர் அந்த விக்கிரகத்தில் இறங்கும். இப்போது ராகவேந்திரர் பண்ண பூஜை இருக்கு, அந்த மூலராமர் இப்போவும் மந்திராலயத்தில் இருக்குது. அங்கே போனால் ஒரு வைப்ரேஷன் வருதுங்கிறா, மனசுக்கு ஒரு நிம்மதி வருதுங்கிறா. இதனால் அவர் பண்ண அந்த பூஜையில் ஏற்படக்கூடிய பலன் அது. அதே மாதிரி சங்கீத மும்மூர்த்திகளான தியாகையர் கூட ராமபிரான் அவருக்கு நேரடியாக தரிசனம் கொடுத்தார். அவர் ராமரை தான் பூஜை பண்ணார். அந்த விக்கிரகம் இப்போ இருக்குது. இதெல்லாம்
பவர்ஃபுல்னு சொல்கிறோமே அந்த மாதிரி சக்தி வாய்ந்தது. கோவிலில் இருக்கிறதெல்லாம் பவராக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பூஜா முறைகள் தான். ஆதிசங்கரர் கைலாசத்துலேருந்து 5 பஞ்சலிங்கங்களை எடுத்துகிட்டு வந்து 5 இடத்துல பிரதிஷ்டை பண்ணார் இல்லையா. காஞ்சிபுரத்தில் அவர் வச்சுன்னு பூஜை பண்ணார். அதுக்கு வந்து யோகேஸ்வரர்னு பேர், சந்திரமௌலீஸ்வரர். அவருக்கு பிறகு பல மகான்கள் வந்து அதை பூஜை பண்ணால். மகாபிரிவா பூஜை பண்ணால். மகாபிரிவா காலத்தில் அந்த பூஜையை பார்க்குறதுக்கு ஜெய் ஜெய் ஜெயின்னு ஜனங்க வருவாள். அத்தோடு என்ன விசேஷம்னு கேட்டால், அவள் அந்த சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு 1:30-2 மணி ஆகும். அதுவரை காத்துன்னு இருப்பா எல்லோரும். அப்போ அந்த தீர்த்த பிரசாதத்தை கொடுப்பா. அதை வாங்கி சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாள். அதுவரை பட்னியாக தான் இருப்பாள். வெறும் வயிற்றோடு போய் மகாபிரிவா பண்ணுற பூஜையை பார்த்துட்டு அந்த தீர்த்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவாள். அதனால் அவளுக்கு பல பலன்கள் கிடச்சிருக்கு. லோக நிவர்த்தியாக இருக்குது, அவள் கஷ்டங்கள் தீர்ந்துருக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு, இப்படி பல காரியங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் காரணம் அந்த பூஜையினுடைய பவர். பூஜை பண்ணால் அதனால் அந்த குடும்பத்துக்கு க்ஷேமம் ஏற்படும். இப்போ பண்ண முடியல, வருத்தப்படுறா சில பேர் இல்லையா. அதுக்கு என்ன வழின்னா, அதுக்கும் மகாபிரிவா ஒரு வழி சொல்லிருக்கா. 8 நாமா, அந்த 8 நாமாக்களை சொல்லி 8 தெய்வங்களுக்கு பூஜை பண்ணிட முடியும் 5 நிமிஷத்துலேங்கிறா. பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன், மகன். இது 8 நாமா, பவித்திரமான நாமா, விசேஷமான நாமா. இந்த 8 நாமாக்களை வச்சு 8 தெய்வத்துக்கு பூஜை பண்ணிட முடியும் 5 நிமிஷத்தில். எப்படின்னு கேட்டால், முதல்ல ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணலாம். பவஸ்ய தேவஸ்ய நமஹ, சர்வஸ்ய தேவஸ்ய நமஹ, ஈசானஸ்ய தேவஸ்ய நமஹ, பசுபதேர் தேவஸ்ய நமஹ, ருத்ரஸ்ய தேவஸ்ய நமஹ, உக்ரஸ்ய தேவஸ்ய நமஹ, பீமஸ்ய தேவஸ்ய நமஹ, மகதோ தேவஸ்ய நமஹ. இது ஈஸ்வரனுக்கான அர்ச்சனை. 8 அஷ்டோத்திரம் இல்லை, உத்தம ஸ்தோத்திரம்னு பேர். அஷ்டோத்தமம்னு பேர், உத்தம ஸ்தோத்திரம். இது 8. இது சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அடுத்தது அம்பாளுக்கு இதையே வச்சு பண்ணிடலாங்கிறா. பவஸ்ய தேவஸ்ய பத்தினி நமஹ, சர்வஸ்ய தேவஸ்ய பத்தினி நமஹ, ஈசானஸ்ய தேவஸ்ய பத்தினி நமஹ, பசுபதே தேவஸ்ய பத்தினி நமஹ, ருத்ரஸ்ய தேவஸ்ய பத்தினி நமஹ, உக்ரஸ்ய தேவஸ்ய பத்தினி நமஹ, பீமஸ்ய தேவஸ்ய பத்தினி நமஹ, மகதோ தேவஸ்ய பத்தினி நமஹ. இதுக்கும் 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது. இது அம்பாளை குறித்த அஷ்டோத்தம அர்ச்சனை பூஜை. அப்புறம் விக்னேஸ்வரர் இருக்கார், சுப்பிரமணியர் இருக்கார், அவளுக்கும் பூஜை பண்ணிவிடலாம். இதை வச்சே மகாபிரிவா சொல்கிறா. எப்படின்னு கேட்டால், பவஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய நமஹ, சர்வஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய நமஹ, ஈசானஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய நமஹ, பசுபதே தேவஸ்ய புத்திரஸ்ய நமஹ, ருத்ரஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய நமஹ, உக்ரஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய நமஹ, பீமஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய நமஹ, மகதோ தேவஸ்ய புத்திரஸ்ய நமஹ. இது இப்போ ஈஸ்வரனுடைய அம்பாவுடைய புத்திரனான விக்னேஸ்வருக்கும் சுப்பிரமணியருக்கும் சேர்ந்த மாதிரி ஆச்சு. சரி, இப்போ நம்ம 4 தெய்வத்துக்கான அர்ச்சனையை பார்த்தோம். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை விக்னேஸ்வரர் பிரம்மச்சாரி. ஆனால் வடநாட்டில் சத்தி புத்தின்னு பத்தினியோடு விக்னேஸ்வரர் தொடரா. அவருக்கு பத்தினி உண்டு. வடநாட்டில் சுப்பிரமணியர் பிரம்மச்சாரி, கார்த்திகேயர்னு அவரை மட்டும்தான் தொடுவாள். தமிழ்நாட்டில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், இங்கே பத்தினி உண்டு. ஆக இந்த பத்தினிகளுக்கும் நம்ம இதை வச்சு அர்ச்சனை பண்ணி விடுவாங்கிறா. எப்படின்னா, பவஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய பத்னி நமஹ, சர்வஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய பத்னி நமஹ, ஈசானஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய பத்னி நமஹ, பசுபதேர் தேவஸ்ய புத்திரஸ்ய பத்னி நமஹ, ருத்ரஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய பத்னி நமஹ, உக்ரஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய பத்னி நமஹ, பீமஸ்ய தேவஸ்ய புத்திரஸ்ய பத்னி நமஹ, மகதோ தேவஸ்ய புத்திரஸ்ய பத்னி நமஹ. முடிஞ்சு போச்சு. ஆக 8 தெய்வங்களுக்கும் இந்த 8 நாமாவில் அர்ச்சனை சொல்லி நம்ம 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நம்ம அவாவா உத்தியோகத்தை பார்க்க போகலாம் அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறா. இது பெரிய அனுகிரகம். ஏன்னா அர்ச்சனை பண்ணுறது மூலியமாக தான் தெய்வங்கள் சாநித்தியம் கொண்டு நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும். இப்போ ஈஸ்வரன் அனுகிரகம் கிடைக்கும், அம்பாள் அனுகிரகம் கிடைக்கும். நம்ம காலத்தால் கிளம்பி போனோன்னா நம்ம எடுக்கிற காரியம் எதுவுமே விக்னம் ஏற்படாமல் விக்னேஸ்வரர் காப்பாற்றுவார். சுப்பிரமணியரை பொறுத்தவரை வேலாயுதன், வெற்றிவேல் முருகன் பேர். நம்ம எடுத்து போய் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றியாக முடியும். விரோதிகளெல்லாம் தன் வேலை கொண்டே அவர் அடக்கிடுவார். இதை பண்ணிட்டு போனோன்னா இவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குது. எனவே அர்ச்சனை நம்ம ஆற்றுலேருந்து பூஜை பண்ண முடியல, முன்னோர்கள் பண்ணான்னு வருத்தப்படுறவா மகாபரிவா கொடுத்துருக்கிற இந்த அனுகிரகத்தை வச்சுட்டு இதை பண்ணி சேயஸ் அடையிட்டோன்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். மகாபரிவா என்ன சொல்கிறா,
சகஸ்தாமம் திருஸ்துதி அஷ்டோத்தரெல்லாம் பண்ணி அதுக்கு மேலே இதை பண்ணுறது பெரிய பலன்னு சொல்லிருக்கா. அப்படி பண்ண முடியலேன்னு சொல்கிறவாளுக்கு தான் மகாபெரிவா இந்த அனுகிரகத்தை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். அட்சய திருதின்னா அன்றைக்கி என்ன பண்ணோன்னு கேட்டால் எல்லோரும் நகை வாங்கணும்னு சொல்லுவாள். தாராளமாக வாங்குங்க, நகை வாங்காதீங்கன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அது ஒரு பெரிய சேவிங்ஸ் குடும்பத்துக்கு பின்னால் வருவோம். அதனால் தங்கம் ஏறிண்டே போகிறது வேலை, நகை வாங்கிறது ரொம்ப நல்லது. தாராளமாக நகையை வாங்கி நிறையா சேருங்கோ. ஆனால் அட்சய திருதி அன்றைக்கி நகை வாங்கிறதுன்றது கிடையாது, விசேஷம் கிடையாது. புராணப்படி பிரம்மா லோகத்தை படைக்க ஆரம்பித்த தினம்தான் அட்சய திருதி அப்படின்னு சொல்லிருக்கு. அன்றைக்கி நாம் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டால், அரிசியோ கோதுமையோ உப்போ பூமியோ தங்கமோ விசிறியோ பாதரட்சையோ எதுவோ ஒன்று ஏழைகளுக்கு தானம் பண்ணணும். அன்றைக்கி ஏதான ஒரு தானத்தை பண்ணால் அந்த தானம் தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும், நம்ம கூடையே வரும். பகவான் என்ன சொல்கிறார், தர்மபுத்திரர்கிட்ட எது கூட வரும்னு கேட்டதுக்கு நீ பண்ண தானம் தான் வரும்ன்றார். அதனால் அட்சய திருதி அன்றைக்கி தானம் பண்ணால் அது ரொம்ப 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 விசேஷம். அட்சய திருதி அன்றைக்கி அநேகமாக ரோகிணி நட்சத்திரம் தான் அட்சய திருதியை. புதனும் ரோகியும் சேர்ந்து வந்தால் புதன்கிழமை அன்றைக்கி ரோகிணி வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வருஷம் அட்சய திருதியில் புதன்கிழமை அன்றைக்கி தான் வருது ரோகிணி நட்சத்திரத்தில். அன்றைக்கி நாம் ஏழைகளுக்கு எதான தானம் பண்ணுறது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சியை பார்ப்போம். மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அன்றைக்கி ஆதிசங்கர ஜெயந்தி, ஆருத்ரா நட்சத்திரம், ராமானுஜருக்கும் அன்றைக்கி தான் ஜெயந்தி, பஞ்சமி திதி அன்றைக்கி. அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி. जय जय शंकर